வெள்ளியில முதலீடு செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்முடைய பணம் தேவை இலக்க பொறுத்து அது மாறுபடும். முதல் வழி பிசிக்கல் சில்வர், அதாவது வெள்ளி நகை கட்டி அல்லது காயின் மாதிரி ரொம்ப வருடங்களா பலரும் ஃபாலோ பண்ற மெத்தட் இது. நேரடியா வாங்கி பத்திரமா வச்சுக்கலாம். இருந்தாலும் இதுல பாதுகாக்கிறது பராமரிக்கிறதுன்னு சில வேலைகள் செய்துட்டே இருக்கணும். இதுக்கு செலவும் ஆகும். இரண்டாவது வழி இ சில்வர். இது நம்ம நேரடியா கடையில போய் வாங்குற சில்வரை அப்படியே வாங்காம டிஜிட்டலா வாங்கி விற்பனை செய்யறது. இங்க நீங்க வாங்குற வெள்ளி காயினாவோ பாராவோ அல்லது நகையாவோ இருக்காது. உங்க டிஜிட்டல் கணக்குல எவ்வளவு தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம். மிக குறைந்த அளவுல கூட இதுல வாங்கி விற்பனை செய்து பணமா மாற்றிக்கலாம் இந்த முறையில. மூன்றாவது வழி சில்வர் ஃபியூச்சர். இது லாபம் ஈட்டுறதுக்கு நல்ல முறையா இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கானது. அனுபவசாலிகள் இதுல முதலீடு செய்து சம்பாதிக்கலாம். ஆனா புதுசா முதலீடு பண்றவங்களுக்கு இது ஏத்த ஆப்ஷன் கிடையாது. நான்காவது வழி சில்வர் ETF. இது பங்குச்சந்தையில முதலீடு செய்கிற ஆப்ஷன். பங்குகள் வாங்குற மாதிரி குறைந்த விலையிலேயே வாங்கி அதிக விலையில விற்கலாம். இதுல மற்ற முதலீடுகளை காட்டிலும் செலவுகள் ரொம்பவே குறைவு. தரம் பாதுகாப்பு குறித்த அச்சமும் இதுல கிடையாது. அப்படின்றதுனால இது ஒரு நல்ல ஆப்ஷன். அஞ்சாவது வழி சில்வர் சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல 500 ரூபாயில இருந்து கூட முதலீடு செய்ய முடியும். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்கள்ல முதலீடு செய்யறத போலவே இதுலயும் மாதம் மாதம் முதலீடு போல SIP முறையிலையும் முதலீடு செஞ்சுக்கலாம் அல்லது மொத்தமாகவும் முதலீடு செய்யலாம். இதுல எது உங்களுக்கு சரியான முறையோ அதுல முழுமையா ஆராய்ந்த பிறகு உங்களுக்கு ஏற்றபடி முதலீடு செய்து லாபமும் ஈட்டலாம்.